தம்பி கொஞ்சம் செல்ல வைப்பா, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும்னால ஊர்ல இருந்து வந்திருக்கேன், செல்லையே நோண்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி இப்ப என்ன சாப்பிட்டியா சாப்பிடலையா, ஏதாவது காஃபி கிஃபி குடிக்கிறியா, போடட்டா? ஒன்றும் வேண்டாம். சரி காலையில நான் கொஞ்சம் லேட்டா தூங்கினேன், சரி அதனால லேட்டா எந்திரிச்சேன். சரிப்பா. ஆமா. சரி இப்ப என்ன வேலைக்கு எங்கேயாவது போறியா என்ன? 3 மாசமா வேலைக்கு போலன்னு காதுல வந்து செய்தி விழுகுது, என்ன பண்ணிட்டு இருக்கப்பா இப்போ? வேலைக்கு ஒரு 3 மாசம் போல. சரி. ஆமா, எனக்கும் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை, ஆமா. அதனால என்ன பண்றது தெரியல. சரி. அதுதான் உன்னை ஊர்ல இருந்து வர வச்சேன். நானும் உங்க ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு தான்ப்பா வந்திருக்கேன். சரி. அவளுக்கு எல்லாமே சம்மதம் தான். ஏன்னா நம்ம ஜெனரேஷன்ல எல்லா தலைமுறையும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்கும் 5 குழந்தைங்க, 4 குழந்தைங்க, 3 குழந்தைங்கன்னு நிறைய குழந்தைங்க. நம்ம இதுல எந்த தப்புமே இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணே சொல்லுது, அம்மா எப்படியாவது நமக்கு வாரிசு வேணும், அதனால நம்ம இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, நான் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறேன்னு தான் அந்த பொண்ணு கூட சொல்லுது. அந்த பொண்ணுக்கும் ஆசைதான்ப்பா, நீதான்ப்பா பிடிவாதமா. நீ சொல்றதுல ஒத்துக்கிறமா, ஆனா இதே குறை எனக்கு இருந்திருந்தா நீ ஒத்துப்பியா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு? அது ஒத்துக்க மாட்டேன். அது நீ அந்த பொண்ணு மேல வச்சுக்கிற பாசத்துல நீ இப்படி பேசுற. ஆனா நாளைக்கு உன் தங்கச்சி ஒண்ணு இருக்கு பாரு, படிச்சுட்டு இருக்கா, அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டது பாக்கணுமா இல்லையா? நாளைக்கு உனக்கு இப்ப குழந்தை இல்லைன்னா அந்த பொண்ணு வாழ்க்கைக்கும் பாதிக்கும்பா. நாளைக்கு வர்றவன் 1008 கேள்வி கேட்பான், நம்ம பொண்ணு இப்படி இருக்குது, இதை கல்யாணம் பண்ணானாக்கா இது குழந்தை இருக்குமா என்னன்ற வகையெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்கப்பா. நம்ம ஜெனரேஷனுக்கே இல்லாத ஒரு பெரிய இழுக்கு வரும். நீ கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணு. அந்த பொண்ணு மேல இருக்கிற